வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எலிஜிபிலிட்டி அப்படி ஒரு விஷயம் லோனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பர்சனல் லோன் வாங்க போகும்பொழுது நமக்கு அந்த லோனை திரும்ப செலுத்தக்கூடிய தகுதி இருக்கிறதா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த பேங்கருக்கு எதிர்பார்க்கக்கூடிய எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய இன்கம் நல்லா இருக்கணும், கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். இது மெயினாக நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க கேட்கக்கூடிய எலிஜிபிலிட்டி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு 3 விதமான பேங்க்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 விதமான பேங்க்கு நான் ப்ரொமோட் பண்ண போகிறதில்ல. அவங்க என்னென்ன விதமான லோன் தராங்க, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கேட்பாங்க என்னது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களை எடுத்து சொல்ல போகிறேன். ஸோ அப்படி நீங்கள் அவங்க இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இல்லைன்னா வேறு என்னென்ன எலிஜிபிலிட்டி நீங்கள் உருவாக்கிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அத்தகைய இன்கம் இல்லை, அத்தகைய கிரெடிட் ஸ்கோர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், செகண்ட் ஆப்ஷன் என்ன, இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு வேளை புதுசாக லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி லோன் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் வாய்ப்புகளை நீங்கள் எப்படி உங்களுக்கு ஏற்றபடி உருவாக்கி கொள்ள முடியும் தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு 10 லட்சம் தேவைப்பட்டாலும் சரி, 25 லட்சம் தேவைப்பட்டாலும் சரி, அதிகபட்சமாக எவ்வளோ தேவைப்பட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி எலிஜிபிலிட்டி உருவாக்கிக்கலாம். அதுக்கான 1 by 1 தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஸ் உங்களுக்கு கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் தெளிவாக லைக் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம 3 விதமான பேங்க்கை பார்க்க போகிறோம். இந்த 3 விதமான பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு பேங்க் தான். ஸோ இவங்களை நான் ப்ரொமோட் பண்ண போகிறது இல்லை. இந்த பேங்க்கில் என்னென்ன விதமான லோன் அமௌண்ட் தராங்க, அதுக்கு என்னென்ன வட்டி போடுவாங்க, அதுக்கு என்னென்ன லோன் எலிஜிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் லோன் கிடைக்கும், எவ்வளோ இன்கம் இருந்தால் லோன் கிடைக்கும், இதை பற்றி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன் நம்ம அடுத்து பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா L&T ஃபைனான்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்டில் ஹோம் லோனும் தராங்க, பர்சனல் லோனும் தராங்க. ஹோம் லோனை ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக பர்சனல் லோனுக்கு போயிடலாம். ஹோம் லோன் பொறுத்த வரைக்குமே 10 crores தருவதாக சொல்கிறாங்க. 7.80% per annum வட்டி போடுவதாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா 90% இவங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூக்கு லோனே தருவதாக சொல்கிறாங்க. ஒரு வீடு வாங்க போகிறீங்க, 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வருது வச்சுக்கோங்களேன், இடம் வருது, ஒரு வீடு வாங்க போகிறீங்க வச்சுக்கோங்களேன், இவங்க 9 lakhs வரைக்குமே உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுவதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் விளம்பரத்துக்காக அவங்க போட்டிருக்காங்க, நான் அப்படியே சும்மா சொல்லிட்டு போகிறேன். ஸோ ஹோம் லோன் ஃபார் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் லோன் தராங்க, ஃப்ளாட்ஸுக்கும் லோன் தராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு மேலே கட்ட போகிறீங்களா அதுக்கும் லோன் தராங்க, லோன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான லோனும் தராங்க. எல்லா விதமான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்குமே ஹோம் லோனில் உங்களுடைய வயசு ஒரு 23 70 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும், நல்ல இன்கம் இருக்கணுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய லோனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இன்கம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக தான் போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 3%. அதாவது நீங்கள் எந்த லோன் வாங்குறீங்களோ அந்த லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்களோ அதுக்கான 3% ப்ராசஸிங் ஃபீஸே இவங்க கேட்குறாங்க. இதில் லாகின் ஃபீஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது இந்த லாகின் ஃபீஸ் நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். நான் ரீஃபண்டபிள், அதாவது உங்கள் ப்ராசஸிங்காக எடுத்துக்கிறதுக்கு உங்கள் லோனை பற்றி எப்படி செக் இருக்குதா இல்லையான்னு சொல்கிறதுக்காக இந்த ஃபீஸ் இதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சரி, நம்ம நேராக பர்சனல் லோன் போயிடலாம். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே L&T ஃபைனான்ஸ் 30 lakhs வரைக்கும் லோன் தருவதாக சொல்கிறாங்க. 30 லட்சம் லோன், இதில் 11% வரைக்கும் per annum வட்டி போட வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட் ஆனி ஒரு கிரெடிட் ஸ்கோர், எல்லாருக்கும் அது கிடையாது. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் உங்கள் இன்கம் வச்சு தான் வரும். ஸோ இஎம்ஐ 72 months வரைக்கும் இஎம்ஐ எடுத்துக்கொள்ளலாம் சொல்கிறாங்க. டாப்அப்பும் அவைலபிள் இருக்குது. எங்ககிட்ட லோன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பணம் தேவைப்பட்டுச்சுன்னு வேறு எங்கேயும் கேட்க தேவையில்லை, நாங்கள் டாப்அப்பும் தருவதாக சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே KYC டாக்குமெண்ட்ஸ், இன்கம் ப்ரூஃப் 2 தான் முக்கியமாக கேட்குறாங்க. இன்கம் ப்ரூஃப் பொறுத்த வரைக்குமே எல்லா பேங்க்லையும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்து நான் சொல்லக்கூடிய 2 பேங்க்லையும் இது தான் கேட்பாங்க. 3 மாதமான சேலரி ஸ்லிப் அல்லது நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறமா பார்த்தீங்கன்னா ITR ஃபார்ம் 16 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் இதுதான், சேலரி எம்ப்ளாயாக இருந்தாலும் இதுதான். ஸோ முக்கியமாக கேட்கக்கூடிய விஷயங்கள். இந்த பர்சனல் லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 3% போடுறாங்க. ஸோ இந்த L&T ஃபைனான்ஸில் லோன் வாங்குறதா இருந்தால் அதுக்கான லிங்க்லாம் அவங்க அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு அப்ளை என்ன போட்டிங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க. உங்கள் நேம் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, மொபைல் நம்பர் என்ன, உங்களுடைய ஆதார் நம்பர் என்ன, பேன் கார்டு நம்பர், இது போட்டிங்கனாவே உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதான்றது ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியை தோணி இதே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போட்டு தட்டினீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் ஸ்கோரு, இந்த கிரெடிட் ஸ்கோருக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது, அதுக்கு ஏற்கனவே ஏதாவது கடன் இருக்கா இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கால்குலேட்டரும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு தெரிஞ்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீடு ரெண்ட்டாக ஓனில் இருக்கா, அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுது, பர்பஸ் ஆஃப் லோன், என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க, இதெல்லாம் எல்லா பேங்க்லேயும் கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். டேர்ம் அண்ட் கண்டிஷன் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை மறுபடியும் ரீவெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க. இது பொதுவாகவே அனைத்து விதமான பேங்க்குகளும் வெப்சைட்டில் போட்டிருக்க விஷயத்தை தான் நான் அப்படியே எடுத்து சொல்கிறேன்.
ஸோ இது வந்து பூம் பண்ணல, இவங்களை நான் ப்ரொமோட் பண்ணல. ஸோ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், இவங்க எல்லா பேங்க்லையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதே போல் இன்னொரு பேங்க்கும் லோன் தராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க். நிறைய பேருக்கு தெரியும் ஆக்சிஸ் பேங்க்கு. ஆக்சிஸ் பேங்கை பற்றி ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி ஒரு முக்கியமான விஷயம் அந்த வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். அதாவது இவங்க 40 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 84 மந்த்ஸ் இருக்குது, இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. ஆன்லைன்லேயே எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், நீங்கள் எங்கே அலைய வேண்டியதில்லை சொல்கிறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 84 மாதம் இஎம்ஐ பிரிச்சுக்கலாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 9.99% per annum போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 2% போடுறாங்க. அவங்க 3%, இவங்க 2%. இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க். கேல்குலேட்டர் இவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் எலிஜிபிலிட்டி என்ன விஷயத்தை பார்த்துக்கலாம். நீங்கள் பப்ளிக் செக்டாராக ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு கேட்குறாங்க. கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே 700+ இருக்கணும்னு சொல்கிறாங்க. மற்றபடி நான் எல்என்டி ஃபைனான்ஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதே டாக்குமெண்ட்ஸ் தான் இவங்களும் கேட்குறார்கள். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இவங்களுக்கு வச்சுருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிராமல் ஃபைனான்ஸ். பிராமல் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆன்லைன்லேயே அவங்க தராங்க. 50,000 25 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 60 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 11.99% per annum போட வாய்ப்பு இருக்குது. 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பணம் கிடச்சதாக இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சேலரி பர்சனுக்கு லோன் தராங்க, செல்ஃப் எம்ப்ளாய்க்கு லோன் தராங்க. இவங்க வந்து மந்த்லி இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கேல்குலேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே லோன் இருக்கும் பட்சத்தில் நான் இப்போ கேல்குலேட்டர் போட்டு காட்டுறேன் பாருங்க. அது வந்து நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, உங்கள் சேலரி எவ்வளவு, அது ஆப்ஷன்லாம் போடுறாங்க. ஏற்கனவே லோனு 2,000 போட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்ப கம்மியாக காட்டுறாங்க. 1,80,000 தான் கிடைக்கின்ற மாதிரி காட்டுறாங்க. இன்கேஸ் ஏற்கனவே லோன் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 உங்களுக்கு சம்பளம்னா உங்களுக்கு வந்து 7,41,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க போட்டிருக்கிறதுலாம் கேல்குலேட்டர் தான். ஸோ இவங்க வந்து இவங்களே நான் பேசிக்காக மேலோட்டம் தான் சொல்ல போகிறேன். ஸோ இவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இதே தான், பேசிக் டீட்டெயில்ஸ், இன்கம் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. இன்கம் 25,000 மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இது போல் இன்கம்க்கான விஷயம் என்கிட்ட இல்லை. என்கிட்ட வந்து பெருசாக சேலரி ஸ்லிப்பும் இல்லை, என்கிட்ட வந்து பெருசாக விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. கிரெடிட் ஸ்கோரும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு ஒன்று வரணும், கோ அப்ளிகேட் லோன். இந்த கோ அப்ளிகேட் லோனை பற்றி நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த கோ அப்ளிகேட் லோனை அதிகபட்சமாக தரது யார் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான் தருவாங்க. ஸோ யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி மொட்டையாகவே சொல்கிறேன். நீங்கள் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்கோ அதை போய் நீங்கள் நேரில் விசாரிச்சுக்கோங்க. இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்குமே கோ அப்ளிகேட் லோன் தராங்க. எதை பேஸ் பண்ணி தராங்கன்னா, யாரோடு சேர்ந்து நீங்கள் லோன் வாங்குறீங்களோ, 2 பேர் சேர்ந்து வாங்குறாங்களா, அவரோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும், அவரோட இன்கம் நல்லா இருந்துச்சுன்னா லோன் கிடைக்கும். ஒருவேளை அப்படி யாரும் இல்லைங்க, ஆனால் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, எனக்கும் சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தான் வருது, அவரோடு சேர்ந்து வாங்கலாம்னா நீங்கள் தாராளமாக சேர்ந்து வாங்கலாம். அதாவது 2 சேலரி பர்சனும் வாங்கலாம், அல்லது ஒரு பென்ஷன் ஹோல்டர் ஒரு சேலரி பர்சனும் வாங்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு சேலரி பர்சனும் சேர்ந்து வாங்கலாம். இந்த பிஸ்னஸ் மேன்ன்றவங்க வந்து கோ அப்ளிகேட் வாங்கினா தாராளமாக அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கணும். இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். இது வந்து கோ அப்ளிகேட் லோனில் ஒரு வகை. கணவன் மனைவியாக கூட இந்த கோ அப்ளிகேட் லோன் வாங்க முடியும். கோ அப்ளிகேட் லோன் எனக்காக யாருமே சைன் பண்ணுறதுக்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து சூரிட்டி பேஸ், அதாவது கேரண்டர் லோன் சொல்லுவாங்க. இந்த கேரண்டர் லோன் வந்து ரொம்ப அரிதான ஒரு லோனு. நமக்கு நல்ல ஹை லெவலில் யாராவது தெரிஞ்சிருந்தால் அவங்க உங்களுக்காக சிபாரிசு சைன் பண்ணியிருந்தால் இந்த கேரண்டர் லோன் கிடைக்கும். இதுவும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் தருவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க தேடுறது ரொம்ப அரிது இந்த காலத்தில். உங்களுக்காக யாராவது இருந்தாங்கன்னா அப்படி நீங்கள் நல்ல அமௌண்ட்டு கிடைக்கணும்னா உங்களுக்கு இது ட்ரை பண்ணிக்கலாம். அவங்க வந்து உத்தரவாதத்தின் பேர் உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்க, இன்கம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கோ அப்ளிகேட் லோன் அண்ட் கேரண்டர் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 லோன் தான் வாய்ப்பு இருக்குங்க. இது இல்லாமல் இன்னொரு லோன் இருக்குது. ஆனால் அந்த லோனை பொறுத்த வரைக்குமே சமீபத்தில் நான் அதை சொல்வதை நிறுத்தி கொண்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லோன் ஆப். இந்த லோன் ஆப்பில் நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒன்ஸ் நம்ம போய் இறங்கிட்டோம்னு வச்சுக்கலாம், அது வெளியே வரது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து ஈஸியாக உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறைவாக தான் நான் தரேன், உங்கள் இன்கம் கம்மியாக நான் தரேன் சொல்லிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் வாங்கிட்ட பிறகு கஷ்டப்படுவீங்க, வெளியே வர முடியாது. இன்கேஸ் நீங்கள் கட்டிட்டு சமாளித்து இத்தனை வருஷம் இருந்திருக்கலாம், ஆனால் அது ஒரு ஹேபிட்டாக தான் இருந்திருக்கும். பார்க்கக்கூடிய நீங்கள் இதுக்குமே நல்லா கட்டிட்டாங்க, எனக்கு பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொன்னால் கூட இன்னும் வரைக்குமே அந்த லோன் ஆப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டைன் போல் உங்களை மாட்டிக்கொண்டிருக்கும். அதனால் அந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்து ஓர வச்சுருங்க, அது லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்கம் அல்லது கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோ அப்ளிகேட் கேரண்டர் லோன் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு சொத்துக்கள் பேர் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 3 விதமான பேங்க்கோட எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கு என்ன விஷயத்தை நான் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். அதே போல் இன்கேஸ் அந்த எலிஜிபிலிட்டி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.